எட்டு திக்கும் பயந்தானே ராட்சச ராமன்யர கலவை கொண்டவன் இவன் ஆரம்பிக்கலாங்களா? சப்பா பீட்டு கொளுத்துடா. நான் ரெடிதான் வரவா, அண்ணன் நான் இறங்கி வரவா, தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, எவனடுத்தும் ஏறுக்கு மாறாதப்பா. நான் ரெடிதான் வரவா, அண்ணன் நான் தனியா வரவா, தர நடிக்கிற பர அடிக்கிற மாறத்தா, வெள்ளிக்கிற தீபம் தான் நாய தத்தா. புகையில அறுவடைக்கு தயாரான அப்பனத்தை கல்லையெடுத்து தலைவலிய போக்கி பத்துக்கு தலையெழுத்து ஆட்டாத அட்டம் போட்டா கட்டி வச்சு கோடில கட்டி லாயிலேத்தி அறுத்து போட்டு அனுப்பிட்டு போகட்டு இருக்கு. எல்லாம் புரிந்து தெரியும் மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியும். அடிய வந்தா உன்னைய பாடையில் வைப்பேன் குலசாமிக்கு. அதோட ஆடு சரை வீடு சுருட்டு கேங்கல இல்ல பொய் புரட்டு விளையாட்டு போல வேலையை நோத்த வேர்ல்டு வைடு லிங்க். எல்லாம் உருவம் நம்ம ரூல்ஸ் உருவாக்கிட்ட நம்ம டூல்ஸ். அத்தனை பேரு அசைவம் ஒரே மாதிரி சிங்கி. இந்த சிங்கல்ஸ் எல்லாம் கும்பல் சந்தை கிழிச்சு கிழிச்சு கலந்து போயிட்டு அத்தை வச்சு புகைய விட்டா பவர் கிக்கு. என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு கல்வியின் சிறப்பை பற்றி பேச வந்துள்ளேன். 1000 ஆலயங்களை கட்டுவதை விட ஒரு பாடசாலையினை கட்டுவது சால சிறந்தது என கூறுகிறார் பாரதியார். ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீர், உணவு எவ்வளவு அவசியமோ அதே போல நம் அறிவை வளர்ப்பதற்கும் சரியது தவறியது என்பதை புரிந்து கொள்ள கல்வி அவசியமாகும். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற பிற என கூறுகிறார் பொய்யாமொழி புலவர். அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கை வாழ்வதற்கு கல்வி மிகவும் அவசியமாகும். வேறு எந்த செல்வங்களும் இதற்கு ஈடு இணையாகாது என்பது பொருள். கல்வி ஒன்றே பிற விலங்குகளிடம் இருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுகிறது. கற்றவருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு என கூறுகிறார் ஔவையார். ஒரு நாட்டின் மன்னன் அந்த நாட்டில் மட்டுமே சிறப்பிக்கப்படுவார். ஆனால் கல்வி பெற்றவருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு. நாம் பெற்றுக்கொள்கின்ற கல்வி நமக்கு மட்டும் பயனுள்ளதாய் இருக்கக்கூடாது. அது இந்த சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பயனுள்ளதாய் இருக்க வேண்டும். எனவே குழந்தைகளாகிய நாம் கல்வியில் ஆர்வம் செலுத்தி வாழ்க்கையில் முன்னிலை பெறுவோம். நன்றி, வணக்கம்.
அப்பா கண்ணுக்குள்ள நீ செதி சொல்லன்பா சிக்க வைக்கும் ஆசையா வந்தாயப்பா தங்கத்தில் தான் தச்சுக்கோ ஏப்பா கொஞ்சம் தயங்காதப்பா கொஞ்சம் அடங்க வேணாம்பா ரொம்ப மயங்காதப்பா தப்பாப்பா தப்பாப்பா கொஞ்சம் பாட்டு கவலா கொஞ்சம் டான்ஸ் கவலா ரெண்டும் உனக்காகவே கவலா கவலா நூ கவலையா நூ கவலி ரா 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 நூ கவலையா நூ கவலி ரா 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 அடுத்ததாக ஃபேன்ஸ் Rappa 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 rappa. Hey rappa 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 rappa. மன்னார பேட்டையில ஒரு பப்பால ஏங்கிடுச்சான் பொல்லாத காதல் வர அதுல பட மாறிடுச்சா கருங்கல் எல்லாம் கண்ணாடி ஊடாச்சா விரல் பட்டாலே ஐஸ்கிரீமும் சூடாச்சா செல்லெல்லாம் வயலண்ட் மோடாச்சா ஜகமே ஜாலியாச்சா மன்னார பேட்டையில ஒரு பப்பால ஏங்கிடுச்சா வந்த இடம் என் காடு வந்த இடம் என் காடு வந்த இடம் என் காடு நீ தான் பலியாடு பயம் இல்ல கண்ணோடு ஒதுங்கி விளையாடு Ramaya, evastavaya ya ho. Ramaya, evastavaya ho. Ramaya, vastavaya, Ramaya, vastavaya. Ramaya, evastavaya ya ho. Ramaya, evastavaya ho. Ramaya, evastavaya ya ho. Ramaya, evastavaya ho. நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது ஆல்ரெடி 5 நிமிஷம் ஆடி நாக்கெல்லாம் தள்ளுது. இதுக்கப்புறம் எப்படி ஆட போறோம்? பயப்படாத, என்கிட்ட சூப்பரா ஒரு ஐடியா இருக்கு. இந்த ஒரு ஷோல்டரை வச்சு டயர்டே ஆகாம 4 சாங் ஆடலாம். அது எப்படிடா முடியும்? சொல்றேன் கேளு. இப்ப எல்லாரும் உங்க ஷோல்டரை மேல் நோக்கி தூக்குங்க. பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி
இப்ப எல்லாரும் இதே ஷோல்டர கீழே வீசுங்க. இப்ப எல்லாரும் இதே ஷோல்டர்ல மாவரிக்க சொன்னா எப்படி அரிப்பீங்க? அப்போ அந்த கடைசி மூமெண்ட் வலி மாமே வலி புலி மாங்கா புலி 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 போடே. இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். மாமதுரை அண்ணக்கோடி மாமதினி அண்ணரடி மருத மெச்சும் அண்ணக்கோடி மாமதினி நல்லா சுத்து அடி பொட்டாசு வாராசு வல்லாசு. ஜேசி ஸ்ரீநாத் சன் அஸ்வத் ஆதித்யா ப்ராஜெக்ட். சப்பா பீட்டு கொளுத்துக்கடா. நான் ரெடி தான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா இவனடுத்தும் ஏறுக்கு மாறாதப்பா. நான் ரெடி தான் வரவா அண்ணன் நான் தனியா வரவா தர நடிக்கிற பர அடிக்கிற மாடத்தா வெள்ள எடுக்கிற தீபந்த நாய தத்தா புகையில அறுவடைக்கு தயாரான அப்பனத்தை கல்லையெடுத்து தலைவலிய போக்கி பத்தக தலையெழுத்து அட்டப்பட்ட கட்டி வச்சு கோடில கட்டி லாரிலேத்தி அறுத்து போட்டு அனுப்பிட்டு பர்ஃபெக்ட் இருக்கு. எல்லாம் புரிந்து தெரியும் மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியும். அடிய வந்தா உன்னைய படையில் வைப்பேன் குலசாமிக்கு. அதோட ஆட்டு சரை வீடு சொட்டு கேங்கல இல்ல பொய் புரட்டு விளையாட்டு கொள்ள வேலையை நோத்த வேர்ல்டு வைட் லிங்க். எல்லாம் உருவம் நம்ம ரூல்ஸ் உருவாக்கிட்ட நம்ம டூல்ஸ். அத்தனை பேரு அசைவம் ஒரே மாதிரி சிங்கி சிங்கல் சில கும்பல் சந்தை கிரிச்சு கழிச்சு கழிச்சு போயிட்டு அத்தை வச்சு புகைய விட்டா பவர் கிக்கு. சாண்டா 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 சாண்டா. Through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to laugh and sing this sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Fun it is to ride a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, his fortune seemed his lot. We got into a drifted bank and then we got upsot. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to laugh and sing this sleigh. மாமதுரை அண்ணக்கோடி மாமதினி அண்ணரடி மருத மெச்சும் அண்ணக்கோடி மாமதினி நல்லா குத்து அடி பொட்டாசு
விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று சிறப்பு செய்யும் தருணம் இது. இன்றைய நிகழ்வின் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஜேசி வெற்றிவேலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜேசி பாலசுப்ரமணியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இமிடியேட் பார்க் பிரசிடென்ட் JFM NM சதீஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் அனைத்திலும் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் இவர் JCI உறுப்பினராக 2016 தன்னை இணைத்துக் கொண்டார். 2019 ஆண்டு JCI ஈரோடு எலைட் பட்டய செயலாளராகவும் 2022 மண்டல துணைத் தலைவராகவும் 2023 மண்டல இயக்குனர் மேலாண்மையாகவும் பல பதவிகளை பெற்றார். மேலும் 2024 ஆண்டில் ஜோன் டைரக்டர் ட்ரைனிங்காக பணியாற்ற உள்ளார். 8 மின்கான்கள், 8 ஜோன்கான்கள் மற்றும் 3 நாட்கான்கள் போன்ற நிகழ்வில் கலந்து கொண்டார். மேலும் JCIயில் இவரின் சாதனைகள், வெற்றியால் பெற்ற விருதுகள் இதோ. 2016 முதல் 2019 ஆண்டு இயக்க கிளை சிறந்த JCI உறுப்பினர் என்ற விருதையும் சிறந்த அதிகாரி என்ற விருதையும் பெற்றார். பிறகு 2022 மற்றும் 2023 மண்டல தலைவரால் ஜோன்கானில் சிறந்த மண்டல அதிகாரி என்ற விருதை பெற்றுள்ளார். மேலும் இவரது அனைத்து வெற்றிகளுக்கும் சாதனைகளுக்கும் துணை நிற்பவர் இவரது மனைவி மிஸ்ஸஸ் ஜனனி ஆவார். இத்தகைய பெருமைக்கும் சொந்தக்காரரான இவர் வேறு யாரும் இல்லை, நமது இயக்கத்தின் பட்டய செயலாளர், மேனேஜிங் டைரக்டர், ரீசைக்கிளர், JCI செனட்டர் D. தீபக் அவர்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறது JCI ஈரோடு எலைட் குடும்பம். வெல்கம் சார். தேங்க்யூ. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற இவ்வரிகளுக்கு சான்றாக திகழும் இவர் 2016 ஆண்டு தன்னை JCIயில் இணைத்து கொண்டார். JCI மீது கொண்ட அன்பின் காரணமாய் 2020 JCI ஈரோடு எலைட் என்ற இயக்க கிளை தோற்றுவித்து அதன் பட்டய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இவரது சிறந்த பணிக்காக 2021 நமது மண்டலம் இவரை ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டராக உயர்த்தி பெருமைப்படுத்தியது. இவர் பெற்ற விருதுகளும் சாதனைகளும் கொஞ்சம் நஞ்சமல்ல. இவற்றின் விருதுகளுக்கே மணிமுகடமாக அமர்ந்தது கமல் பத்ரா விருது. மேலும் இவர் அவுட்ஸ்டாண்டிங் நியூ மெம்பர் ஆஃப் ஜோன், அவுட்ஸ்டாண்டிங் நியூ மெம்பர் ஆஃப் JCI, அவுட்ஸ்டாண்டிங் லாங் பிரசிடென்ட் ஆஃப் ஜோன் என்ற விருதுகளையும் வாங்கியுள்ளார். இவரது எண்ணற்ற சாதனைகளுக்கு துணை நிற்பவர் மனைவி JC கிருத்திகா மற்றும் மகள் நிராலினி. ஈரோடு வைரமுத்து என்று தனது நண்பர்களால் அன்போடு அழைக்கப்படும் இவர் வேறு யாருமில்லை, செந்தமிழ் சோலையின் நிறுவனர், ஈரோடு கவிஞர், ஈரோடு பாடகர், ஈரோடு ஓவியர், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ராஜ்புவை ஆர்ட்ஸ், JCI செனட்டர் JC சுரேஷ்குமார் அவர்களை அறிமுகம் செய்வதில் JCI ஈரோடு எலைட் குடும்பம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. பட்டாளத்து நடைய பாரு, கொகை நடுங்கும் அடைய பாரு, கோட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து கோட்டு நடக்கும் புலிய பாரு, பற்றி எரியும் நெருப்ப போல சுட்டெரிக்கும் விழிய பாரு, ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னன் தானடா. இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா, இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும் என்றும் கூற்றுக்கு ஏற்ப தன்மை கொண்டவர். 2015 JCI ஈரோடு எக்ஸலில் இணைந்து கொண்ட இவர் டைரக்டர், ட்ரெஷரர், வைஸ் பிரசிடென்ட் என அடுத்தடுத்த ஆண்டுகளில் தன் பதவிகளை உயர்த்தி
2018 ஜேசிஐ ஈரோடு கேலக்சியில் தன்னை இணைத்து கொண்டார். ட்ரெயினிங் மேனேஜ்மெண்ட்டில் அடுத்தடுத்த ஆண்டு தன்னை மேலோங்கி 2023 ஜேசிஐ ஈரோடு கேலக்சியில் பிரசிடெண்டாக தன்னை செதுக்கியவர். இவர் இபிஎஸ், ஜைலா, லீடர்ஷிப் அகாடமி போன்ற பல ட்ரெயினிங்கை முடித்தவர். மேலும் இவர் 9 ஜோன்கான், 3 நேட்கான் போன்ற பல கான்ஃபரன்ஸில் தன்னை பங்கேற்றி கொண்டார். இவரின் சில சாதனைகள்: 2020 50 மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்துள்ளார். கோவிட்-19 தொற்று நோய் காலத்தில் 15 கிராமங்களுக்கு உணவு நன்கொடையாக வழங்கினார். ஜோன்கானில் 10 விருதுகளை வென்றார். 5 தனிநபர் மற்றும் 5 லாம் ZRPPயில் ரோலிங் டிராஃபி ரன்னர் வென்றார். இதனை அடுத்து சென்னை, கேரளா, கூடலூரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கத்திற்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை திரட்டி கொடுத்துள்ளார். விருதுகளை பொறாமைப்படும் அளவிற்கு பல விருதுகளை பெற்றவர் இவர். இத்தகைய நல்ல உள்ளம் கொண்டவர். ஆர்த்தியை மணந்து ஆதிரியை மழலையாய் பெற்றவர் இவர். கிரே கிளாத் மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருகிறார். இத்தகைய திறமை கொண்டவர் வேறு யாருமில்லை. இவர்தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் JFM எஸ் ஜீவா, ஜோன் வைஸ் பிரசிடென்ட், ஜோன் 27 ஜேசிஐ இந்தியா. இவரை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் நானும் ஜேசிஐ ஈரோடு எலைட் குடும்பமும் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றி. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற வள்ளுவத்தின் வாக்கிற்கிணங்க உள்ளத்தாலும் எண்ணத்தாலும் உயர்ந்த ஒருவரை நான் அறிமுகம் செய்யவிருக்கிறேன். ஆற்றலின் ஊற்றாய் திகழும் இவர் தன்னை 2015 ஜேசிஐயில் இணைத்து கொண்டார். 2020 லாம் பிரசிடென்ட், 2021 ஜோன் வைஸ் பிரசிடென்ட், 2022 ஜோன் செக்ரட்டரி, 2023 ஜோன் டைரக்டர் ப்ரோக்ராம்ஸ் என எண்ணற்ற பதவிகளை வகித்துள்ளார். மனதில் உறுதியும் தெளிந்த நல்லறிவும் இருப்பின் வாகையும் விருதுகளும் சாத்தியமே என்ற வரிகளுக்கு ஏற்ப அவுட்ஸ்டாண்டிங் லாம் ஆஃபீஸர், 2000க்கும் அதிகமான மிட்கான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என இவரது சாதனை பட்டியல் மிகப்பெரியது. இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வரிகளுக்கு ஏற்ப ஜேசிஐ ஜோன் 27 நமது மண்டலத்தின் தலைவராக இவரை உயர்த்தியுள்ளது. இவரது சாதனைகளுக்கு துணையாய் நிற்பவர் இவரது மனைவி ஜேசி ஆரதி, மகன்கள் ஆத்விக் அண்ட் ஆத்யன். இத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரர் இவர் வேறு யாரும் இல்லை, நமது ஜோன் பிரசிடென்ட் JFS அசோக் ஆர் பட் அவர்களை அறிமுகம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறது ஜேசிஐ ஈரோடு எலைட் குடும்பம். வெற்றி பெறுபவர்கள் எப்பொழுதும் சாதாரண செயல்களை கூட மிகச்சிறந்த முறையில் செய்கின்றனர் என்ற வரிகளுக்கு ஏற்றவாறு 2015ஆம் ஆண்டு ஜேசிஐ பெருந்துறை எலைட்டில் தன்னை இணைத்துக் கொண்டார். 2018ஆம் ஆண்டின் லாம் பிரசிடென்ட்டாகவும் 2019ஆம் ஆண்டின் ஜோன் வைஸ் பிரசிடென்ட்டாகவும் 2020ஆம் ஆண்டில் ஜோன் பிரசிடென்ட்டாகவும் இருந்தவர். ஜேசிஐ இந்தியாவால் டிஜிட்டல் மேன் என்று அன்போடு அழைக்கப்படும் இவரால் ஜோன் 17 மொபைல் ஆப், ஜோன் 17 வெப்சைட், ஜோன் 17 ஆன்லைன் MRF, ஆன்லைன் ZPRP என அனைத்தையும் டிஜிட்டல் முறையில் அறிமுகப்படுத்தியவர். இவரால் நமது ஜேசிஐ இந்தியாவிற்கு வருடம் 25 லட்சம் செலவு சேமிக்கப்பட்டு வருகிறது. 2022ஆம் ஆண்டில் ஜேசிஐ இந்தியாவின் நேஷனல் டைரக்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருந்த இவர் அவுட்ஸ்டாண்டிங் ஜோன் ஆஃபீஸர் அவார்ட், அவுட்ஸ்டாண்டிங் ஜோன் பிரசிடென்ட் அவார்ட், அவுட்ஸ்டாண்டிங் நாம் கோஆர்டினேட்டர் அவார்ட், அவுட்ஸ்டாண்டிங் நேஷனல் டைரக்டர் என அனைத்திலும் வெற்றி வகையை சூடிக்கொண்டவர். ஆர் கலைவாணி அவர்களை கரம் பிடித்து M சுபிக்ஷன் மற்றும் M ஹர்ஷவர்தினி ஆகிய மழலை செல்வங்களுக்கு பெருமை மிக்க தந்தையானவர். 2023ஆம் ஆண்டில் ஜேசிஐ இந்தியாவின் நேஷனல் வைஸ் பிரசிடென்ட், ஜேசிஐ இந்தியா பிசினஸ் கமிட்டி மெம்பர் ஃபார் ஏஷியா அண்ட் பசிபிக், ஜேசிஐ செனட்டர் M மதிவாணன் அவர்களை அறிமுகம் செய்வதில் ஜேசிஐ ஈரோடு எலைட் குடும்பம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. கலவை கொண்டவர்
எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறாயானவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்னும் வரிகளுக்கு எடுத்துக்காட்டாக திகழும் இவர் 1999ஆம் ஆண்டு JCI ஈரோடு காவேரியில் தன்னை இணைத்து கொண்டார். பல பயிற்சி பட்டறைகளையும் பல்வேறு படிகளையும் கடந்து திறமையில் சாதித்து காட்டி 2004ஆம் ஆண்டு லாம் பிரசிடென்ட்டாக தன்னை உயர்த்தி கொண்டார். 2005இல் ஜோன் டைரக்டர் பிசினஸாக பீட்டா வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்தவர். 2006இல் ஜோன் டைரக்டர் புரோகிராமாக இரத்த தான நிகழ்ச்சியை SMS வாயிலாக முதலில் அறிமுகம் என்று இவரின் சாதனைகளை கூறிக்கொண்டே போகலாம். தன் வெற்றி பாதையில் அடுத்த மைல்கல்லாக 2009இல் ஜோன் 17இன் ஜோன் பிரசிடென்ட்டாக அரியணை ஏறினார். அதில் வெற்றியும் பெற்றார். 2010இல் JCI இந்தியாவின் எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட்டாகவும் 2011இல் JCI இந்தியாவின் நேஷனல் பிரசிடென்ட்டாகவும் பல அரியணைகளை ஏறினார். 2013இல் JCI வைஸ் பிரசிடென்ட்டாகவும் வெற்றி வாகை சூடினார். இவர் முத்துலட்சுமி அவர்களை கரம் பிடித்து விதுன் வேலனை மகனாக பெற்றுள்ளார். தனது எளிமையாலும் அமைதியாலும் மென்மையாலும் இன்றும் JCIயில் பல தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் இவர் வேறு யாருமில்லை, நமது பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட், இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் JCI PPPS பாலவேலதம் சார் அவர்கள். இவரை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறது JCI ஈரோடு எலைட் குடும்பம். சாதனையே உந்தன் வாழ்வில் எல்லை, முயற்சித்துப் பார், முடியாமல் போகாது என்ற வரிகளை தாரக மந்திரமாக கொண்ட இவர் 2018இல் JCIயில் இணைந்தார். 2021இல் டைரக்டராகவும் இந்த சொல் செயல் என்ற வரிகளுக்கு ஏற்ப இவரது சிறந்த பணிக்காக இவர் பெற்ற விருது பட்டியல்: அவுட்ஸ்டாண்டிங் EPS பார்ட்டிசிபென்ட், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பீச் கிராஃப்ட் பார்ட்டிசிபென்ட், அவுட்ஸ்டாண்டிங் PCWS பார்ட்டிசிபென்ட், அவுட்ஸ்டாண்டிங் ZWS பார்ட்டிசிபென்ட், அவுட்ஸ்டாண்டிங் பார்ட்டிசிபென்ட் இன் பிரசிடென்டியல் அகாடமி, அவுட்ஸ்டாண்டிங் எல்லோ பிரசிடென்ட் ஆஃப் ஜோன். இவரின் சாதனைகளுக்கு துணையாய் நிற்பவர் இவரின் மனைவி M. சாந்தி, மகள் S. வந்தனாஸ்ரீ, மகன் S. ஹரிசுதன். இத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரமான இவர் வேறு யாரும் இல்லை, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஈரோடு அகாடமி அண்ட் ஸ்ரீ சாய்ராம் மெட்டீரியல்ஸ் JCI K. ஸ்ரீதர், பிரசிடென்ட் ஆஃப் JCI ஈரோடு எலைட். JCI ஈரோடு எலைட் மீட்டிங் hereby call to order. JCI கிரீடு மற்றும் மிஷன் வாசிக்குமாறு ராகுல் அவர்களை மேடை கலைக்கிறேன். JCI Creed. We believe that faith in God gives meaning and purpose to human life, that the brotherhood of man transcends the sovereignty of nation, that economic justice can best be won free men through free enterprise, that government should be of laws rather than minds. The earth's great treasure lies in human personality, and that service to humanity is best work of life. JCI mission to provide leadership and development opportunities that empower young people to create positive change. Welcome address by the President. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது அன்பான மாலை வணக்கம். நமது JCI ஈரோடு எலைட்டின் 5வது இன்ஸ்டலேஷனுக்கு வருகை தந்துள்ள இன்றைய சிறப்பு விருந்தினர் JCI PPP பாலவேலாயுதம் சார் அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்வின் கௌரவ விருந்தினர் JCI செனட்டர் S. மதிவாணன் சார் அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறேன். நமது மண்டலத்தின் சூப்பர் ஸ்டார் மண்டலத்தின் தலைவர் JFS அசோக் ஆர்பட் அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறேன்.
நமது ஜேசிஐ ஈரோடு எலைட்டின் சார்ட்டர்ட் பிரசிடென்ட், ஜேசிஐ செனட்டர் ஜே சுரேஷ்குமார், சார்ட்டர்ட் செக்ரட்டரி, ஜோன் டைரக்டர் ட்ரைனிங் ஜேசிஐ செனட்டர் டி தீபக், இமிடியட் பாஸ் பிரசிடென்ட் ஜேஎஃப்எம் சதீஷ்குமார் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறேன். நமது ஜேசி ஈரோடு எலைட்டின் இன்சார்ஜ் ஜெட்விபி ஜேஎஃப்எம் எஸ் ஜீவா அவர்களை வருக வருக வரவேற்கிறேன். மற்றும் 2024 ஆண்டின் பிரசிடென்ட் ராபர்ட் சார் அவர்களையும் அவர் ஆட்சி மன்ற குழு அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன். ஜோன் கவர்னிங் போர்டு 2023-24 ஆண்டின் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன். இந்த வருடம் எனக்கு ஒரு சிறந்த ஒரு வெற்றி ஆண்டாக இருக்க எனக்கு பெரிதும் உதவிய என்னுடைய 2023 லாம் கவர்னிங் போர்டு அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன். ஜேசி ஈரோடு எலைட் சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என்று இருக்கரம் கூப்பி வரவேற்கிறேன். எனது வெற்றிக்கு காரணமாக இருந்த அனைவரையும் என் சிரம் தாழ்த்து நன்றிகளை தெரிவித்து மீண்டும் ஒருமுறை அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறேன். இந்த தருணத்தில் ஜேசி ஈரோடு எலைட்டின் வெல்விஷர், நமது கிளை இயக்கத்திற்கு எப்பொழுதும் சிறந்த அறிவுரைகளையும் நல்ல அறிவுரைகளையும் வழங்கும் தலைவர், இன்றைய உலக தலைவர் ஜேசிஐ பிபிபி கவின்குமார் சார் அவர்களை நன்றி சொல்லும் இந்த தருணத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவரையும் ஜேசி ஈரோடு எலைட்டின் 5வது இன்ஸ்டலேஷனுக்கு வருக வருக என்று இருக்கரம் கூப்பி வரவேற்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் வருகிறேன். நன்றி, வணக்கம். ஐபிபி ஃபேர்வெல் ரிமார்க்ஸ் ஜேஎஃப்எம் சதீஷ்குமார் சார் அவர்களை ஐபிபி ரிமார்க்ஸ் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்கள், சான்றோர்கள், எலைட் பாசமிகு குடும்ப உறுப்பினர்கள், ஆட்சி மன்ற உறுப்பினர்கள், குழந்தைகள், மண்டல அலுவலர்கள் மற்றும் பிற இயக்க கிளையில் வந்திருக்கும் முன்னாள் தலைவர்கள், இந்நாள் தலைவர்கள், வருங்கால தலைவர்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையில் மனமகிழ்ச்சியின் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்வது ஜேசி ஈரோடு எலைட். அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்ற ஔவையாரின் சொல்லுக்கு இணங்க சார்ட்டர்ட் டைரக்டர் 2020, விபி growth and development 2021 தலைவராக இதே மேடையில் 2022ஆகவும் பல வாய்ப்புகளையே வழங்கிய எனது பாசமிகு அண்ணன் ஜேசிஐ செனட்டர் ஜே சுரேஷ்குமார் ராஜ்பவை அவர்களுக்கும், எனது பாசமிகு நண்பன் ஜேசிஐ செனட்டர் டி தீபக் மிஸ்டர் ரிகேசல் அவர்களுக்கும் எனது நன்றி என்ற ஒரு வார்த்தையில் கூற இயலாது. ஏனெனில் அவர்களிடம் கற்றுக்கொண்டது மிகச் சிறிய துளிதான். மற்றவர்களுக்கும் ஜேசிஐக்கும் சதீஷ்குமார் ஆகிய எனக்கும் என்ன வித்தியாசம் என சிந்திக்க வைத்து தனித்துவமாக மற்றவர்களிடத்திலேயே என்னை உருவாக்கினார்கள் என்றால் அது மிகையாகாது. நான் இந்த ஜேசிஐ பேர் இயக்கத்தில் கற்றுக்கொள்வதை ஆர்வமாக கருதுகிறேன். பஞ்சபூதங்களில் 5 பூதங்களாம், அதிலே நான் ஒரு சிறு பூதமாக இருந்ததில் ஒரு மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த வருடம் பதவியேற்கும் 5வது தலைவர் ஜேசி ராபர்ட் அவர்கள் தேனை போன்ற சுறுசுறுப்பானவர்கள், மகிழ்ச்சியானவரும் கூட. இந்த இயக்க கிளையை அடுத்து எடுத்து சொல்வதில் அவர் மற்றற்ற மகிழ்ச்சி நாங்களும் கொள்கிறோம் அவர்களும் என்பதை கூறிக்கொண்டு, ஜேசி ஈரோடு எலைட் என்றுமே எலைட் தான் என்று எனது சிற்றோரையை உரைக்கிறேன். ஜெய் ஜேசிஎஸ். Privilege to past presidents, நமது ஐபிபி ஜேஎஃப்எம் சதீஷ் சார் அவர்களை பாஸ் பிரசிடென்ட் ஃபோரமுக்கு அழைத்து செல்ல பாஸ் பிரசிடென்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறார்.
இவரின் வழிகளை உணர்வுகளால் உணரத் தொடங்கும் போதுதான் மனித நேயம் பிறக்கிறது. ஆம், மும்பை கலவரத்தில் பல உயிர்களை காத்து தன்னுயிரையும் இழந்து சேவை செய்த குடும்பத்தின் இரண்டாவது வாரிசாக தோன்றியவர் இவர். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற வரிகளை படித்ததாலோ என்னவோ தந்தை மறைவுக்கு பின் தன் கல்வி செலவிற்காக வீடு வீடாக சென்று செய்தித்தாள்களை போட்டு 4 UG 7 PG 7 டிப்ளமோ 1 PhD போன்ற பட்டங்களை தன்வசமாக்கி கொண்டார். வாலிப துணையாக கரம் பிடித்த பின் இவரின் மனைவியே இவர் வாழ்க்கையில் முதுகெலும்பாகவே மாறி போனார். ஃபிதே தாரா என்ற 2 புஷ்பங்கள் இனிதாய் மலர்ந்தன. சேல்ஸ்மேனாக பணியை தொடங்கி ஆசிரியராக மேம்புற்றார். த ஹிந்து நிறுவனம் சென்டா விருதினையும் திவா பப்ளிஷேஷன் நடத்திய நேஷனல் இங்கிலீஷ் எஸ்ஏ ரைட்டிங்கில் தேசிய அளவில் 6வது இடத்தை பிடித்தது இவர் சாதனை மைல்கல் என்று கூறலாம். இன்று மனநல மருத்துவராகவும் நிதி மேலாண்மை வல்லுநராகவும் வலம் வருபவர். 2023ஆம் ஆண்டு ஜேசிஐ ஈரோடு எலைட்டில் தன்னை இணைத்தவர். இபிஎஸ் சிஏபிபி ஜைலா போன்ற பல பயிற்சிகளில் கலந்து கொண்டு ஓவரால் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பட்டத்தை பெற்ற இன்றைய நாயகன் திரு ராபர்ட் லாரன்ஸ், பிரசிடென்ட் 2024 ஜேசிஐ ஈரோடு எலைட். இவரை தங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் மேடைக்கு அழைப்பதிலும் ஜேசிஐ ஈரோடு எலைட் குடும்பம் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறது. Okay, I'm gonna pee. நமது ஜேசி ஈரோடு எலைட்டின் 5வது பிரசிடென்ட் ஜேசி ராபர்ட் சார் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்குமாறு இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜேசி பிபிபி எஸ் பாலவேலதம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Thank you, Mr. President, and Dr. Robert, please raise your right hand above your shoulders and repeat after me. I do solemnly swear that I will faithfully execute the office of the President of JCI Erode Elite and will, to the best of my ability, serve as a living example of this organization's philosophy and belief, and will uphold and enforce the Constitution and policy of this organization at all times. Friends, with a round of applause, I hereby declare Dr. Robert as the 5th President of JCI Erode Elite. Congratulations and all the best for a great year. Thank you, sir. ஏற்புரை வழங்குமாறு பிரசிடென்ட் 2024 ஜேசி ராபர்ட் லாரன்ஸ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். It's my privilege and honor to stand here today. There are several people who are behind me, and I take this opportunity to thank them. I believe in God, and I start first with thanking God, because I thank God Almighty who has always been my support, strength, and my well-wisher. Thank you, God, today. I also take this opportunity to thank my president, J.C.K. Sridhar, who asked me to participate in the Xyla, where I got inspired to take this presidentship. Thank you, President. Thank you. I also take this opportunity to thank the pilot faculty, Subbu sir, and Xyla host, JCI Erode Green City President, Bhupati, JC Bhupati. Thank you so much. I also thank our Charter Secretary, JC Senator Deepak sir, who is always there to support and guide me. I tell you what, it's really difficult. இந்த பதவி எனக்கு கொடுத்த உடனே அடி டென்ஷன் செம்மையாயிரும். இன்றைக்கி வந்து அப்படி ஜாலியாக இருக்குது, அன்றைக்கி செம்ம டென்ஷனாக இருந்தது. ஸோ ஏதாவது பிரச்சனைனா எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் தீபக் சார். ஆரம்பத்தில் கால் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ ஏதாவதுனா டக்குன்னு கால் பண்ணிடுறேன், அவரும் ஆன்சர் பண்ணிடுறாரு. ஸோ தேங்க்யூ தீபக் சார்.
I also take this opportunity to thank our past president JFM Satish sir and family. நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுக்கு போன தருணத்தில் இருந்து எங்களுடைய ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருந்தது. சதீஷ் சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, whenever I go ஒரு மீட்டிங் பண்ணுற பிரசிடென்ட் இங்கே வாங்க வாங்க, இவரை இன்வைட் பண்ணுங்கள், அவரை இன்வைட் பண்ணுங்கள், இங்கே வாங்க அப்படிம்பாரு. அண்ட் ஐ ரியலி லைக் இட். அவங்களும் அவங்க ஃபேமிலியும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ சதீஷ் சார். And I'd also take this opportunity to thank our past president Suresh sir and family. They are always there. அவரை எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். And he is always there to support you, talk with you. என்ன ஆங்கிளில் பேசுகிறோமோ அதுக்கு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணி கைட் பண்ணுவார். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஆல் மை LOM members, எஸ்பெஷலி ஏன்னா LOM members நீங்கள் இல்லைன்னா இங்கே நான் பிரசிடென்ட் இல்லை. ஸோ நீங்கள் வந்தால் தான் இங்கே இது எல்லாமே நடக்கும். இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் இங்கே நாங்கள் மட்டும் இருக்கிறோன்னு வச்சுங்களேன், இது நிகழ்ச்சியே இல்லை. ஸோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு LOM மெம்பர்ஸ்க்கு தேங்க்யூ. எஸ்பெஷலி இந்த பொறுப்பை நான் எடுத்து எனக்கு தெரியாது. இப்போது அனிதா மேடம் இவங்களாம் வாசிக்கும் போது 2013 சேர்ந்தாங்க, 2014 சேர்ந்தாங்க. நானும் அப்படி இல்லை. நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் நான். இந்த வருஷம் சேர்ந்தேன், அப்படியே டைரெக்டாக ப்ரெசென்ட் ஆகிட்டேன். ஸோ எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு டீம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வேலைகளை விட்டுட்டு அவங்க ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஐ தேங்க் எவ்ரி மெம்பர். நான் கூட இருக்கும்போது வேலை செஞ்சாங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 12-1 மணிக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பர்சன் ஹூஸ் ஒர்க் ஃபார் மீ வித் மீ அண்ட் இன் மை ஆப்சன்ஸ் ஐ தேங்க் தெம். And I also thank the CFO of Thangamayil Jewellery, Vishwa Narayan sir, for gracing this occasion, who has travelled all the way from Madurai. Thank you sir. ஆர்கனைசேஷன் நடத்தணும்னா காசு வேணும். நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு 50,000 கொடுங்க ஆஸ் அ ஸ்பான்சர் அப்படின்னு. 50,000 தர முடியாதுப்பா அப்படின்னு. அப்புறம் என்ன சார் அப்படின்னு, நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துங்க. எவ்ரி நிகழ்ச்சிக்கு 25,000 into 4 மினிமம் 1 lakh rupees உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ. And not only that, he called me. நீங்கள் பிரசிடென்ட் ஆக போகிறீங்கள, நான் வர்றேன் அப்படின்னாரு. அவர் இவ்வளோ பெரிய ஆள், எல்லா வேலையும் விட்டுட்டு எனக்காக இந்த நாள் மதுரையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்தது மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ் டு மீ. தேங்க்யூ சார். அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு தேங்க் உமையா இன்னொரு நிறுவனம் இருக்குது, அவங்களும் நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஐ தேங்க் சாந்தினி மேடம், இங்கே இல்லை பட் ஐ தேங்க் ஹர். அண்ட் இந்த வருஷம் ஃபுல்லாக இல்லையா நமக்கு ஸ்டுடியோவில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டுடியோ 69 ஈரோடு, நம்ம ஷாருக் அண்ட் நிரஞ்சன் அதில் இருக்கிறாங்க. எஸ் தேங்க்யூ. அவங்க எல்லா ஈவெண்ட்டுக்கும் ஃப்ரீயாக எனக்கு பண்ணி தரேன்னு இருக்காங்க. ஸோ தே ஆர் மை ஸ்டுடியோ பார்ட்னர்ஸ். தேங்க்யூ ஸ்டுடியோ 69. அண்ட் கிருஷ்ணா டிவி நேற்று தான் பேசணும், எங்களுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோம். உடனே கிருஷ்ணா டிவி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இருக்காங்க. ஸோ நம்ம பண்ணுற எல்லா ப்ரோக்ராம்ஸும் கிருஷ்ணா டிவிக்கு வரும். ஸோ கிருஷ்ணா டிவிக்கு தேங்க்யூ. நாங்கள் நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும்னு பிளான் பண்ணோம். ஸோ வி வென்ட் டு கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அங்கே HOD மேடம் தங்க மேடமை பார்த்து பேசணும். ஸோ வி ஹேட் அ டை அப் வித் தெம். இந்த நாளில் மேடம் எங்கள் கூட வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாகவே அவங்க கூட சேர்ந்து நாங்கள் பயணம் சொல்ல போகிறோம். இன்னும் வருகிற நாட்களில் நிறைய காலேஜஸில் நாங்கள் சேர்ந்து வேலை செய்வோம்னு நம்புகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. And also thank the zone governing body members. Thank you everyone seated here. So thank you so much. I also thank Anita madam. Yes. ஏன்னா எனக்கு JCI இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் தெரியாது. அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை JCIன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் சேர்த்து விட்டீங்க, நான் இங்கே நிற்கிறேன். தேங்க்யூ. சரிப்பா, அதெல்லாம் ரைட்டு எல்லாம் ஓகே, தேங்க்யூ. ஓகே, எங்களுக்கு என்ன பண்ணுவேன்? ஓகே, ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே பிரசிடென்ட் இருக்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை எப்போவுமே நம்புவேன். ட்ரீம் பிக். நடக்குது நடக்கலை, வாய்ப்பு இருக்குது இல்லை, ஹேவ் ஃபெய்த் இன் காட், ட்ரீம் பிக். வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அதனால் நான் பிளான் பண்ணிட்டேன், நான் டிசைட் பண்ணிட்டேன், எங்கெல்லாம் 100 மெம்பர் ஆக்குறோம். ஸோ வி ஆர் ட்ரீமிங் பிக். நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், எல்லாம் இங்கே சொல்ல விரும்பலை. பட் ஒன் திங், நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எனி ஹாஸ்பிட்டல் ஹெல்ப், இந்த ஹாஸ்பிட்டல் போகணும், இந்த பெயின் இருக்குது, எந்த டாக்டரை பார்க்கணும், எங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தர்றோம். தேங்க்யூ.
அண்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ், குழந்தைகள் பேச்சு கேட்கல, அவர் பேச்சு கேட்கல, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, தலைவலி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாருக்கும் இருக்கும். இருந்தீங்கன்னா வாங்க, வில் ஹெல்ப் யூ, வில் கைட் யூ, வில் ஜஸ்ட் ஹெல்ப் யூ வித் ஆல் தட். நாட் ஓன்லி தட், ஃபைனான்ஷியல் ஹெல்ப். கடனில் இருக்குதேன், வெளியே வர்றோம், எனக்கு வழி தெரியல, வாங்க, கையை பிடிச்சி வழி நடத்துகிறோம். ஸோ நீங்கள், நான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ முடிவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது ஈரோடு இலைட் என்பது தேர். நான் தனியாக இழுத்தா அது திருவிழா இல்லை. நம்ம எல்லோரும் சேர்ந்து தேரை பிடிச்சி இழுப்போம், அப்போ அது திருவிழா. திருவிழாவுக்கு ஊரே வரும். அதனால வாங்க, சேர்ந்து பிரயாணிப்போம், சேர்ந்து வளருவோம், சேர்ந்து சாதிப்போம். தேங்க்யூ. Thank you, Robert sir. Handing over collar and gavels to President. Past President அவர்களை மேடைக்கு முன் வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். Oath of office to LAM Governing Board members of 2024. Over to MOC. JC K. Srinath, Director. JC T. M. Midun Raj, Greeting Committee Chairman. JC Rahul Patel, Co-Editor. JC Rahul Patel, Co-Editor. JC Mirugula, Editor. JC P. Niranjan, Treasurer. JC Yuvaraj, Secretary. JC Syed Ahmed, VP, Social Media. JC P. Kunasegaran, VP New Member. JC Gopinath, VP Business. JC GK Sridhar, VP Program. JC M. Balasubramaniam, VP Training. JFM S. Sarukan, VP Management. Governing Board members. Dear friends, please raise your right hand above the shoulder and repeat after me. I do solemnly swear that I will faithfully execute the office of local organization governing board member of JCI Erode Elite and will to the best of my ability serve as a living example of this organization's philosophy and believe and uphold and enforce the constitution and policy of this organization at all times. Congratulations to all.
Mr. Monish, Yellow Town and Engineers, Managing Director of Yellow Town and Engineers, introduced by JC Senator Deepak. Mrs. Manimegalai, Managing Director of Sand Engineering Solutions, JC K. Sridhar, introduced by Mrs. Subhashini, working in Erode District Women's Welfare Officer, introduced by JC K. Sridhar. Mr. Dinagaran, Managing Director of Sai Catering, introduced by JC Gopinath. Mr. Suresh, working as electrical contractor, introduced by JC Gopinath. Mr. Dinesh, Managing Director of FDS Studio, introduced by JC Gopinath. Mr. Harish, introduced by JC GK Sridhar. Mr. Prakash, Oil Wholesale Retailer, introduced by JC Shahrukh Khan. Mr. Meyyalagan, Managing Director of ZN4 Four-Wheeler Finance, introduced by JC Shahrukh Khan. Mr. Nirmal Karthik, working as Network Security Engineer, introduced by JC Shahrukh Khan. Mrs. Chandini, having Women's Tuition, introduced by JC Shahrukh Khan. Mr. Kishore, working as Interior Designer, introduced by JC Shahrukh Khan. Mrs. Aisha, introduced by JC Shahrukh Khan. She is wife of JC Shahrukh Khan. Ms. Ritika is a BDS student, introduced by JC Saif Ahmad. Dr. Narmada, working in Narmada Hospital, introduced by JC Robert Lawrence. Ms. Nitya, working in Aditya Hospital, introduced by JC Robert Lawrence. I request our Zone President JFS Ashok Arbut sir to install our new members. Dear new members, raise your right hand above the shoulders and repeat after me. I do solemnly promise that I shall faithfully serve the purposes of the Junior Chamber and shall at all times uphold its ideals and principles. Welcome to the JCA fraternity members. I request the Zone Governing Board members and the in-charge Zone Vice President to help me with the pin.